காதல் சடுகுடு சாங் வந்து இதுல இருக்கிறத பாக்குறப்ப வந்து நீங்க அந்த திரும்ப அந்த அலைப்பாயுதே அந்த ஒரு இதுக்கே போன மாதிரி ஆமா, இருக்கு. காதல் சடுகுடு சாங்ல கலை வந்துச்சு. ஒரே பாட்டு 4 பேர் ரேப் பண்ணா தப்பா இருக்கும். எமோஷன்ஸ் இருக்கு, லவ் சாங் இருக்கு, கல்யாண சாங் இருக்கு. சாவு சாங். பிரியாணி ஆர் தயிர் சாதம்? 100% பிரியாணி தான். தயிர் சாதம் பக்கமே போக மாட்டேன். ரஜினி ஆர் விஜய்? இது இதுதான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கேள்வி தான். இதுதான் வீடியோட தம்ப்நெயில். பாட்டு பாடுவீங்களோ? இளையராஜா ஆர் ஏஆர் ரஹ்மான்? ரெண்டு பேருமே பயங்கரமான மியூசிக். அது வந்து இப்போ கூட இந்த வீரபாண்டி கோட்டையிலே ஒரு பாட்டு மியூசிக் அவர் யூஸ் பண்ணது. அப்புறம் அந்த பாட்டு. ஹாய் டு ஆல் தி தந்தி டிவி வியூவர்ஸ், திஸ் இஸ் கரிஷ்மா here. இன்னைக்கு நம்ம கூட மெட்ராஸ் காரன் படத்துடைய டீம் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட என்னென்ன ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஃபன்ஸ் அண்ட் வந்துட்டு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ 2025 ஸ்டார்ட்ல இருக்கோம். ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆனதுமே வந்துட்டு ஒரு மேசிவாக, அதாவது அடிப்பொலியாக இருக்குது இந்த இயர் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே ஃபர்ஸ்ட் மந்த்லேயே மூவி ரிலீஸ் ஆக போது அந்த ஆக்ஷனாக வந்து இறங்கி இருக்கிற மாதிரி இருக்குது. ஹவ் இட் ஸ்டார்ட்ஸ்? After RDX, it was after a few months Wali came and he narrated this story, and then step by step the movie happened. ரொம்ப இன்னசென்ட்டா, அழகா சிம்பிளா சிம்பிளா. எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இப்படி தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி வேற ஏதாச்சும். ஸோ இந்த மூவியை பார்க்குறப்ப வந்து அந்த தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்ட்டு தேசிய உரிமை பாட்டியை ஒன்றா சேர்த்த மாதிரி இருக்கு. ஸோ சொல்லுங்க, இந்த வந்துட்டு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல என்னென்ன லாங்குவேஜ்லாம் பேசுவீங்க? அப்படிலாம் இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் தமிழ் தான் பேசுவோம் மோஸ்ட்லி எல்லாரும். Me and Wali spoke in Telugu so many அப்படியா? times. சொல்லு மச்சான், என்ன பேசுவாங்க? தெலுங்கு பேசுவாங்களா? தெலுங்கு ஆமா, director sir also knows Telugu. தெலுங்கு. So we used to சும்மா talk like that in Telugu sometimes. எனக்கு தெலுங்கு மாட்டலாடு. குறைச்சு மலையாளமா? கொஞ்சம் நாங்கள் தமிழ் தான் பேசுவோம். பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பிளான் பண்ணிலாம் இது மாதிரி தெலுங்குலேருந்து ஒருத்தர் மலையாளம் அப்படிலாம் இல்லை. அந்த கதை என்ன தேவைப்படுதோ கதைக்கான ஆர்டிஸ்ட்டு வாலி ப்ரோ வந்து கரெக்டாக தேர்ந்தெடுத்து அதை வந்து பண்ணது. அது ஆக்சுவலாக ரொம்ப நேச்சுரலாக தான் இந்த கேஸ்ட் அமைஞ்சது. ஸோ அதனால் ஆக்சுவலி உங்களை வந்துட்டு உங்கள் கெரியரில் பார்த்த வரைக்கும் என்னென்னா லவ் மூவிஸில் தான் அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ட் ஃபேஸுமே ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இந்த மூவிக்குள்ளே நீங்கள் வந்தீங்க? ஏதோ ஒரு விஷயம் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம், இந்த சீனுக்காகவே நான் இதுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி. அப்படி ஓகே இது ஸ்டோரியில் ஒரு எலமெண்ட் இருக்குது. இப்போ ஒரு அந்த மெயின் ப்ளாட்டை, அந்த மெயின் கான்ஃப்ளிக்டே எனக்கு பிடிச்சிருக்கு இந்த படத்தோட. பின்ன ரொம்ப சினிமேட்டிக்காக ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஒரு ரியலிஸ்டிக் எப்படி சொல்கிறது, ஒரு யதார்த்தமாக காட்டுட்டு இருப்பேன். ஆனால் ஒரு பக்கா சினிமாவாக அவர் ஷூட் பண்ணி போனேன். எப்படி சொல்கிறது, சினிமேட்டிக் எலமெண்ட்ஸ் இருக்குது, ஒரு ரியலிஸ்டிக்கான ட்ரீட்மெண்ட் உள்ள ஒரு படம் தான் சொல்லணும். அது அதோட மெயின் எலமெண்ட்டு தான் எனக்கு பிடிச்சது. அதனால தான் நான் இந்த படம் பண்ணணும். ஸோ இதில் மியூசிக் வந்துட்டு சாம் சிஎஸ் அவர்கள் பண்ணியிருக்காரு. புஷ்பா 2லையும் அவர் தான் பண்ணார். அது மேசிவ் ஹிட்டாக இருந்துச்சு சாங். இதில் எப்படி வந்திருக்கு? அண்ட் புஷ்பா 2 பற்றி அதை பேசியிருக்காரா சாம் சிஎஸ்? சாங் நீங்கள் டீசர் அண்ட் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டீசர் அண்ட் ட்ரெய்லரில் நான் இன்னும் படம் பார்க்கல. பட் சாம் சிஎஸோட ஒர்க் எல்லாருமே பல படங்களில் பார்த்துருக்கோம். நாட் ஓன்லி புஷ்பா 2, ஹஸ் டன் ஸோ மெனி ஃபிலிம்ஸ். அந்த மாதிரி நல்ல எல்லா படங்களுமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார், எல்லாம் பண்ணுவார். அப்புறம் இப்போ இதுலேயுமே டீசரும் ட்ரெய்லரும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ ஏன்னா நேற்று தான் நாங்கள் ட்ரெய்லர் பார்த்தோம். பட் அந்த டீசர் முடியும் போது இருக்க அந்த பேங்க், அந்த சவுண்ட், மியூசிக் இருக்கட்டும், அந்த எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு படத்துலேயும் சூப்பராக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ வி ஹேவ் சூப்பர் டூப்பர் கான்ஃபிடென்ட் ஆன் சாம். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. காதல் சடுகுடு சாங் வந்து இதில் இருக்கிறத பார்க்குறப்ப வந்து நீங்கள் அந்த திரும்ப அந்த அலைப்பாயுதே அந்த ஒரு இதுக்கே போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க மட்டும்தான் இருக்காங்களா, இல்லை நீங்கள் உங்களுடைய மோண்டேஜஸும் வருமா அப்படி கேட்குறேன்? இல்லை நாங்கள் வரல. ஆமா, காதல் சடுகுடு சாங்ல கலை வந்துச்சு. ஒரே பாட்டு 4 பேர் ரேப் பண்ணால் தப்பாக இருக்கும். அவங்க 2 பேர் தான் அந்த பாட்டு, நாங்கள் 2 பேர் வேறு வீட்டில் இருக்கோம். Whatever song that we released, அதுதான் final song. That's the song that you'll see in the movie. ஸோ கலையரசன் சார், நிறைய படங்கள் வந்து இப்போ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க, அதை பார்க்க முடியுதா? உங்களை ஆக்டிங்குமே வந்துட்டு பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் எந்த மாதிரியான கேரக்டரை, ஏன்னா ரீசெண்ட் டேஸில் பார்க்குறப்போ நெகட்டிவ் கேரக்டர்ஸ் நிறைய பார்க்கணும். ஸோ இந்த படத்தில்
நல்லவரா கெட்டவரா கலையரசன்? ப்ராப்பர் கெட்டவங்களாம் கிடையாது. என்னன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை தான் முடிவு சந்தர்ப்பம். பண்ணும். Yeah. சிச்சுவேஷன் will decide. அந்த நடக்கிற சிச்சுவேஷன் அந்த சம்பவம் வந்து என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது கரெக்ட் மாதிரி தோணும். அது இன்னொருத்தவங்களுக்கு தப்பாக இருக்கலாம். ஸோ அதனால் நடக்கிற பிரச்சனைகள், அதனால் நடக்கிற ரியாக்ஷன்ஸ் கதை. ஸோ நார்மலாக இருக்க ஒரு நார்மல், எனக்கு தெரிஞ்ச ஒரு நார்மல் ஹியூமன், அவன் தான் ஹியூமன் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஸோ இப்போ பண்ணக்கூடிய படங்கள் எல்லாம் பார்க்குறப்போ வந்துட்டு இவ்வளோ நாள் பார்க்காத ஒரு ஷேடில் உங்களை பார்க்க முடியுது. ஏன்னா வந்துட்டு நம்ம பார்த்த வரைக்கும் வந்து அந்த ஒரு மெட்ராஸ் படத்துலலாம் வந்து அந்த லவ் அப்படின்ற விஷயம் அதுலேயே வந்து ரக்கடான லவ்னு சொல்லுவாங்க, ஆனால் அது அழகான லவ் அப்படி இருக்கும் இல்லையா? ஸோ இதில் அப்படி பார்க்கும்போது உங்கள் ஹார்ட் ஒர்க்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அங்கீகாரன்றது அது படத்துக்கு படம் மாறும். சில படங்கள் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், நம்மளை பயங்கரமாக அங்கீகரிப்பாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. சில படங்கள் பிடிக்காது, மொக்கையாக நடிச்சிருக்கேன்னு கலாய்ப்பாங்க. ஸோ அது பிரச்சனை கிடையாது. அது வந்து நம்ம பண்ண வேண்டிய வேலையை நம்ம ஃபுல் ஹார்ட்டடோட ரொம்ப ஜெனுவனாக ஆனஸ்ட்டாக அது பண்ணிட்டே இருக்கணும். பட் அங்கீகாரன்றது வரும், வராமல் போகலாம். அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அது நம்ம கையில் கிடையாது. பட் நம்ம பண்ணுற விஷயத்தை நம்ம நேர்மையாக பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அது வந்து எனக்கு சில படங்கள் சூப்பராக நடிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க, சில படங்கள் நான் கரெக்டாக பண்ணலன்னுவாங்க. ஸோ அதனால் அது நம்ம கையில் கிடையாது. நம்ம கையில் என்ன இருக்குன்னா, நம்ம ஒர்க் நம்ம நேர்மையாக பண்ணணும், அது நம்ம கையில் இருக்குது. இன்னும் நம்ம செலக்ட் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸ், அப்புறம் செலக்ட் பண்ணுற டீம், அது நம்ம கையில் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணோன்னா எனக்கு தெரிஞ்ச ஆடியன்ஸுக்கு வந்து பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக அதை செலிப்ரேட். அண்ணா வந்துட்டு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை டைரக்டர், பெரிய ஆர்டிஸ்ட் அப்படி சூஸ் பண்ணுவீங்களா? இல்லை, நம்ம சில டைரக்டர்ஸ் வந்து இப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம், நம்ம சும்மா கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளை கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு அதில் ரீசன் இருக்கும். அதுமாரி நம்ம அந்த கேரக்டரோட அண்டர்ஸ்டாண்டிங்காக, நம்ம அந்த கதையை புரிஞ்சுக்கிறதுக்காக, நம்ம கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கதை தெரிஞ்சுக்கிட்டா பெட்டர், அவ்வளோதான். பட் ஸ்கிரிப்ட் தான் ஆக்சுவலாக யார் டேரக்டராக தான் எது வந்தாலுமே ஹீரோ வந்து ஸ்கிரிப்ட் தான். ஸ்கிரிப்ட் தான் வந்து நம்ம இதை டிசைட் பண்ண போகிறது ஒரு படத்தோட வெற்றி தோல்வியை. அண்ட் மேக்கிங் ஆப்வியஸ்லி டைரக்டர், அப்புறம் மற்ற ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, எல்லாமே மியூசிக், கேமரா எல்லாம். ஸோ அதனால் ஸ்கிரிப்ட் ரொம்ப முக்கியம்னு நினைப்பேன். ஆஃப்டர் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன், அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப் சினிமாவில். இவ்வளோ ஒரு பெரிய கேப் எதுக்கு மேம்? ஆக்சுவலி ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றதுக்கு அப்புறம் ஐ டிட் அ ஃபில்ம் இன் தெலுங்கு இன் 2019. அப்புறம் 2 years it was gone for everyone, I think, COVID. But after that I got into production and I was producing content on OTT platforms. So adana konjam busy I was listening to scripts, but uh, nothing that I liked as much as Madraskaran. So next was Madraskaran. ஸோ நீங்கள் எப்படி இந்த ஸ்கிரிப்ட் வந்தீங்க, அண்டு என்ன விஷயம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு, அது டேரக்டர் சார் எப்படி உங்களை கன்வின்ஸ் பண்ணார்? Sir didn't have to convince me because we had like a 45-minute, 50-minute narration over Zoom call. I was in Hyderabad, avanga inge irukka. And the narration kapra he's a fabulous narrator. And then during the narration only I could see that the movie is going to be very nice. So like how everyone said, the main reason why anyone does any film is because they like the plot of the film first. Not the director, not the cast or crew or anything. First the story should, you know, impress you. So yeah, same like that only. Madraskaran's story was very impressive and I wanted to be a part of a good film like this. மெட்ராஸ்காரன் படத்தில் வந்துட்டு மெட்ராஸ் ஸ்லாங் வரதை பார்க்க முடியல. ஸோ எப்பயாச்சும் டேரக்டர் கிட்ட யாராச்சும் கேட்டிருக்கீங்களா, மெட்ராஸ் ஸ்லாங் இருக்கா இந்த படத்தில், ஏன் மெட்ராஸ் ஸ்லாங் இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாச்சும்? எனக்கு தமிழே கொஞ்சம் கொஞ்சம் வருது. ஸோ மெட்ராஸ் ஸ்லாங் என்ன புதுக்கோட்டை ஸ்லாங் அந்த மாதிரி I didn't know any difference. நியூட்ரல் ஸ்லாங் தான். ஏன்னா நமக்கு மெட்ராஸ் படத்தில் ஒரு ஸ்லாங் இருக்கும், த்ரூ அவுட் த மூவி அது கேரி ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்லாங் இதில் பர்டிகுலராக ரொம்ப நாளாக மெட்ராஸ் இந்த ஒருத்தன் அவன் சொந்த ஊருக்கு அவன் கல்யாணத்துக்காக அங்கே போகும்போது, ஏன்னா இப்போ ஜென்ரலாக நம்ம ஊரில் இந்த ஊர்லேருந்து இங்கே மெட்ராஸ்க்கு வேலையை வந்துட்டாங்க, ரொம்ப ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இங்கே இருந்துட்டாங்க, திரும்ப ஊருக்கு போகும்போது மெட்ராஸ்காரன் வந்திருக்கான் அப்படின்வாங்களே. ஸோ அந்த மாதிரி மெட்ராஸ்காரன் இங்கே பிறந்து வளர்ந்து பூர்வீகமாக கொண்டவங்க கிடையாது. ஸோ அந்த மாதிரி. ஸோ அதனால் நியூட்ரல் ஸ்லாங் தான். உங்களுக்கு மெட்ராஸ் ஸ்லாங் தெரியுமில்ல அண்ணா? நான் பேசுனா தான் மெட்ராஸ் ஸ்லாங். அதுலேயே கொஞ்சம் லோக்கல் மெட்ராஸ் ஸ்லாங்ல இப்போ கிடையவே நீங்கள் கிடையாது. இதுதான் மெட்ராஸ். இந்த மாதிரி ஒரு சினிமாவில் தான் நீங்கள் எல்லாம் பார்த்து மாறிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் கிடையாது. சினிமாவில் க்ளோரிஃபை பண்ணியிருப்பாங்க அப்படி. இதுதான் நியூட்ரலாக இப்படி தான் இருக்கு. நான் காலங்காலமாக நினைவு தெரிஞ்சது எங்கள் தாத்தா பெரிய தாத்தா பேசுனதுலாம் நான் கேட்டிருக்கேன். இது இப்படி தான் இருக்கும். நான் ப்ராப்பர் மெட்ராஸ், நார்த் மெட்ராஸ் தான். ஸோ நான் அந்த மாதிரி இந்த சினிமாவில் காட்டுவாங்களே உன்னை என்ன எல்லாம் வீழ்த்து அந்த மாதிரிலாம் நான் கேட்டது. சார் ஐஸ்வர்யா தத்தா மேம் பிக் பாஸ்க்கு அடுத்து நிறைய படங்கள் பண்ணீங்க, இருந்தும் இந்த படம் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அண்ட் என்ன யூனிக் இந்த படத்தில் நினைக்கிறீங்க? This movie, throughout I worked for this movie, like obviously 2022 I guess, now 21 I guess I started working for this film 2021.
where நான் என்னோட ஃப்ரெண்டோட பேசுறது, ஐ மீன் ப்ரொடியூசர் ஆஃப் த ஃப்ரெண்டோட பேசுறது, வாலி கூட அப்போ ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் ஒன் ஃபிலிம் இஸ் கால் ஈஷ், இப்போதான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓகே ஃபைன். ஸோ இந்த விஷன் வந்து இப்போ லைக் லாஸ்ட் இயர் இட் ஸ்டார்டட் ஒர்க்கிங் அவுட் ஃபார் திஸ் ஃபிலிம். ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா ஓரளவுக்கு வாலி இஸ் அ குட் டைரக்டர். Narrator is obviously a good narrator. Story was real. The story is really nice. ரொம்ப நல்ல ஸ்டோரியும் வச்சிருக்காங்க. எனக்கு ஒரு என்னன்னா ஒரு லைக் கால்குலேஷன் இருந்துச்சு. ஓகே நல்லா டைரக்ட் பண்ணுவாங்க. நாட் அ பேட் டைரக்டர், குட் டைரக்டர். So everything started evolving in this film. Like okay, obviously Shane Nigam came and then Niharika came. Kalai came. So all very huge star cast. Sam Sir came. So எல்லாமே அமைஞ்சிச்சு. ஏன்னா my friend gave that space and also the budget to do the film. உங்க கேரக்டர் இந்த படத்துல என்ன மாதிரி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல? ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்கா? ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. One of the key role of the film. அது வந்து 10th க்கு அப்புறம் தான் சொல்லுங்க. இப்போ சொல்லக்கூடாது. 10th அப்புறம் சொல்ல வேணாம், அவங்களே பார்த்துருவாங்க. ஆமா. 10th அப்புறம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க அவங்க படம். அதை பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. செட்ல எப்படி ஃபன்னா இருக்கும் சார்? எல்லாரையும் கலாய்க்கிற மாதிரி தெரியுது பாக்குறப்ப. எப்படி ஃபன்னா இருக்கும்? I didn't have a single day shoot with him or her. Him I shot for 2 days. Yeah. 3 days. 3 days. Song. No, what about practice and all? Shot. Short. Song 2 days. 4 days totally. 2 days each song. பயங்கரமான இல்லை, ஆனால் இதில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவ்வளோ சில் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடையாது. கொஞ்சம் சீரியஸான எமோஷன்ஸ் இருக்க ஒரு படம். And it happened very fast. Very fast. ஓடுனால 3-4 scenes will நடக்கும் அந்த மாதிரி. அதனால டைரக்டர் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நடந்த ஒர்க்கு. ஸோ அது சில்லிங்கிறது சைடில் தனியாக இருக்கும். நாங்கள் என் அஸ்டன்ஸோட ஜாலியாக அப்படி கலாச்சிட்டு விளையாடிட்டு இருப்போம். பட் ஆனால் சீனுன்னு வந்துட்டா இப்போ ஆர்டிஸ்டோட அதை பண்ணுறதுக்கு முடியாது. ஏன்னா அங்கே இருக்க ஒரு சீன் மூடு, அங்கே இருக்க ஒரு அட்மாஸ்பியரை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதனால் அது நடக்காது. என் அஸ்டன்ஸோட என் மேக்கப் மேன் அந்த மாதிரி ஜாலியாக இருப்பேன். பட் ஆர்டிஸ்டோட கொஞ்சம் அந்த இதில் முடிஞ்சோடனே ஜாலியாக பேசுவோம், மீட் பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணுவோம். லெஜெண்டரி ஆக்டர்ஸ் லைக் கருணா சார் இருக்கார் அண்ட் பாண்டியராஜ் சார் இந்த படத்தில் இருக்கார். அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல ஷூட்டிங் ஸ்பாட்டில், அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் யார் வேணா யார் லைக் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்கும், இல்லை அவங்க யாராவது உங்களுடைய ஆக்டிங்கை பார்த்து காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்கள். எல்லாருமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன நடந்திருக்கும் ஷூட்டிங் தான் நடக்கும். Shooting spot la shooting நடக்கும். அதான் ஏதாச்சும் ஒரு சின்னதா ரிவீல் ஆகும் அப்படின்ட்டு. Say Karuna sir and Pandiraj sir. I am very fortunate to work with this legendary actors. அவரு I had என்னோட அப்பா கேரக்டர் தான் பாண்டியராஜ் சார். ஆனால் நிறைய காம்பினேஷன் சீன் கிடையாது. ஆனால் கருணா சார் கிட்ட நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் இருந்தது இந்த படத்தில். அவர் ரொம்ப சப்போர்ட்டிவான ஆக்டர். அதே போல் ஒரு அவரோட கூட ஆக்ட் பண்ணும்போது அந்த கரெக்ட் ஒரு கிவ் அண்ட் டேக் இருக்கும் இல்லையா ஒரு ஆக்டர்கிட்ட அது வரும். இப்போ அவர் அந்த இமோஷனில் ஒரு டாமினன்ஸ் கொடுப்பாரு. அப்போ அதுக்காக ஜஸ்ட் ரியாக்ஷன் பண்ணால் போதும், அதிலே நம்மளோட சீன் ஒர்க் அவுட் ஆகும். அவர் அந்த அளவுக்கு ரொம்ப வெரி ஸ்ட்ராங் ஆக்டர். வேறொரு சேனல் இன்டர்வியூல அவர் நல்லா என்னை பற்றி சொல்லிட்டேன். ரொம்ப பெருமையாக பேசிட்டேன். எல்லாமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ சார், மெட்ராஸ் படத்துக்கு முன்னாடியும் சரி அப்புறமாவும் சரி நிறைய படங்கள் பண்ணீங்க. பட் மெட்ராஸ் படம் இஸ் எபிக் மூவி, அது ஒரு கிளாசிக் படம். ஸோ அதில் இருக்கிற கலையரசனை வந்துட்டு நம்ம மறக்கவே முடியாது. பிகாஸ் அதில் பார்த்த கலையரசனே வேறு. ஸோ அந்த மாதிரி இந்த மெட்ராஸ்காரன் படத்துலேயும் வாய்ப்பு இருக்கா? நாங்கள் பார்க்க முடியுமா திரும்ப அதே கலையரசனை? அது சொல்ல முடியாது. அது வந்து இப்போ மெட்ராஸ்மே நம்ம அப்படி நினச்சி நம்ம ஒர்க் பண்ணோம், ஒரு கேரக்டர் நம்ம கொடுத்தாங்க, அதை நம்ம நடித்தோம், அது பண்ணோம். பட் இவ்வளோ பெருசாக அது வந்து செலிப்ரேட் பண்ணப்படும் நம்ம தெரியாது. ஏன்னா ஆடியன்ஸுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு சீன் நடிச்சிருப்போம், அது ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. ரொம்ப சாதாரணமாக ஒரு சீன் நடிச்சிருவோம், அதில் பயங்கரமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை விசில் அடித்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அது நம்ம கையில் கிடையவே கிடையாது. எல்லா படமும் பண்ணுற மாதிரி தான் இந்த படமும் பண்ணியிருக்கோம். இதுவுமே நல்ல கேரக்டர், ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிராஃப் இருக்குது இந்த கேரக்டருக்கு. நாட் ஓன்லி மீ, எல்லாருக்குமே அது இருக்குது. அது இல்லாமல் இங்கே வராத சில ஆக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அது நல்லாயிருக்கும். அதில் சின்ன ரோலாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இப்போது ஷேனோட ஒரு 2 பேர் நடிச்சிருக்காங்க, சின்ன சின்ன ரோல் தான். லல்லுன்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து சின்னதாக வரும். பட் ஆனால் லல்லுலாம் வந்து லைக் மீ ஒன்லி. ஏன்னா நான் வந்து அந்த டைமில் அந்த மாதிரி நானும் ஒரு படங்கள் வந்து சின்ன சின்ன ரோல்ஸ் நடிச்சு, ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிச்சு, அப்புறம் ஹீரோ ஃப்ரெண்டாக நடிச்சு, அது மாதிரி பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் தான். ஸோ அது ரொம்ப கனெக்ட் ஆகும். ஸோ லல்லூஸ் அண்ட் பிரில்லியன்ட் ஆக்டர்.
ஸோ அது மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஆடியன்ஸ் பார்த்து இப்போ ஐஷு ரோல் இருக்கலாம், யார் ஆடியன்ஸ் நம்ம என்ன தான் நடித்தாலும் ஆடியன்ஸுக்கு ஒரு சில பேர் பிடிக்கும்ல படத்தில், அவங்க என்ஜாய் பண்ணுவாங்களா, அது வந்து நம்ம கையில் கிடையாது. நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு, நம்ம படம் பண்ணிடுவோம், கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் நம்பி தான் நம்ம எல்லாருமே பண்ணுறோம், கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் ஏதாவது ஒரு சின்ன சீன், இந்த சீன் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி இந்த ஒரு சின்ன சீன், அது ஃபுல்லாக ரிவீல் பண்ண வர சின்ன சீன் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாச்சும்? எங்களுக்கு ஸ்டன்ஸ் ரொம்ப பிடிச்சது. ஸ்டன்ஸ். ஆமாம், நானும் ஷேனும் நடித்தது. எனக்கும் ஐஷுக்குமே ஒரு ஒரு கான்வர்சேஷன் ஒரு சீன் இருக்கும். டோருக்கு அந்த சைடு இருப்பாங்க, நான் இந்த சைடு இருப்பேன். ஸோ அது பேசுவோம், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. Yeah. No, actually, my first day of shoot only in Pudukkottai, it's been a very long time since I acted in front of the camera in Tamil, that too. So it felt like it felt very refreshing. நிறைய நாளுக்கு அப்புறம் I was in front of, yeah. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருந்தீங்க லோகேஷ் சார் கூட ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வேறு எந்த டேரக்டர்ஸ் கூட இல்லை எந்த ஆக்டர்ஸ் கூட படம் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு இன்னமும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இன்னும் எனக்கு அது நடக்கலை அப்படின்ற மாதிரி இருக்கு? நிறைய பேர் இருக்காங்க. பர்டிகுலராக யாராவது? வெற்றிமாறன் சார், மை ஃபேவரட், செல்வராகவன் சார், நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்த டைரக்டர்ஸே நிறைய பேர் இருக்காங்க. இப்போது லப்பர் பந்த் தமிழ் சொல்லலாம், அப்புறம் ஐலி முத்துக்குமார், பார்க்கிங் ராம்குமார், நிறைய பேர் இருக்காங்க. என் கேங்கே நிறைய பேர் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அப்புறம் கொட்டுக்காளி டைரக்டர் வினோத் இஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அக்ஷய்னு ஒரு நம்ம மாடர்ன் லவ் ஸ்டோரியில் ஒரு எபிசோட் பண்ணியிருந்தார் அக்ஷய் சுந்தர், அவன் கூட. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நாட் ஓன்லி பிக் டைரக்டர்ஸ், தெர் ஆர் லைக் நியூ டைரக்டர்ஸ். ஒரு படம் பண்ணுவாங்க, 2 படம், இல்லை நியூ டைரக்டர்ஸ் கூட ட்ரை பண்ணிருப்பாங்க, அவங்க கிட்ட சூப்பர் கதை இருக்கும், அவங்க பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. பெரிய டைரக்டர்ஸ்னால் எனக்கு வெற்றி சாரோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும், பயங்கரமாக, வெரி பர்சனல். செல்வராகவன் சார் சொன்ன, மணிரத்னம் சார், அப்புறம் நிறைய பேர், அமீர் சார், இது இப்போ படம் ஃபுல் ஆக்டிங்கில் இறங்கிட்டார். ஸோ அதனால் மாதிரி அது எதாவது மிஸ் பண்ணுற போகிற பேர், ஏன்னா நமக்கு திடீர்னு இதான் ஞாபகம் வருது. ஸோ எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. ஒர்க் பண்ணாதவங்க தானே கேட்டிங்க, நான் நிறைய பேர்ட்டு ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரைலர் பார்க்குறப்ப இந்த ட்ரைலர் வந்து ஒரு பயங்கரமான ஆக்ஷன் படம் அப்படின்றது தெரியுது. பட் இப்போ இருக்கக்கூடிய ஆக்ஷன் படங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா வந்துட்டு பயங்கரமான ஸ்டென்ட் சீக்வன்ஸ் இருக்கும், பயங்கரமான ஒரு ஃபைட்டிங்கு, எமோஷன்ஸ் எல்லாமே இருந்தாலும் கடைசியாக வந்து ஒரு கருத்தை சொல்லும் படமாக. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் தேவர் மகன் படத்தில் வந்து கமல் சொல்கிறார்ல, போய் புள்ளக்குட்டியை படிக்க வைங்கடா, அந்த மாதிரி இந்த படத்தையும் கடைசியாக வந்துட்டு கலையரசன் அண்ணா வந்துட்டு ஒரு டைலாகோட வந்து சொல்லி முடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படமும் அந்த மாதிரி இருக்குமா, லைக் ஃபுல் ஃபைட் வித் கருத்து? ஃபைட்டுனா அப்படி இல்லை, இது ரொம்ப யதார்த்தமான ஒரு ஸ்டன்ஸாக தான் இருக்கும். ஒரு வயலண்ட்டாக அந்த மாதிரி அப்படி இருக்காது. கருத்துலாம் இருக்கான்னு தெரியல. பட் என்னென்னா ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. அது வந்து நமக்கு 1008 ப்ரெஷர் இருக்கலாம், பட் அது உடனே டக்குன்னு ரியாக்ட் பண்ணக்கூடாது, என்ன இதுன்னு சொல்லிட்டு நிதானமாக யோசிக்கணுன்ற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு டேக்அவே மாதிரி இருக்கும், கருத்தெல்லாம் இருக்காது. டைட்டில் பார்க்குறப்போ மெட்ராஸ் காரன் அப்படின்ற ஒரு டைட்டில் இருக்குது. பட் வந்துட்டு இதில் வந்துட்டு இருக்கிற ஆர்டிஸ்ட் பார்க்குறப்போ எல்லா ஸ்டேட்லேருந்தும் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்குது. மெட்ராஸ் அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிற அந்த விஷயத்தை வச்சு ஒரு வேலை இந்த டைட்டில் வந்திருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. அப்படிலாம் இல்லை, ஜென்ரலாக இந்த கதைக்கு தேவைப்படுதான். ஸோ இந்த ஜென்ரலாக சொல்லுவாங்க தெரியுமா, டான்ஸ் இருக்கா டான்ஸ் இருக்குது, ஃபைட் இருக்கா ஃபைட் இருக்குது, ரொமான்ஸ் இருக்கா ரொமான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை எது ரொம்ப அதிகமாக இருக்குது? எல்லாமே இல்லை, தில்ராஜு சார் சொல்கிறாங்க. இப்போவும் சொன்னாங்க திரும்ப கேம் சேஞ்ச் இருக்கும். பட் இதில் எல்லாமே இருக்குது ஆக்சுவலி. ரொமான்ஸ் இருக்கு, லவ் இருக்கு, ஆனா இமோஷன்ஸோட இருக்கு, வார் ஆஃப் எமோஷன்ஸ், அந்த மாதிரி எமோஷன்ஸ் இருக்கு, லவ் சாங் இருக்கு, கல்யாண சாங் இருக்கு, சாவ சாங் இருக்கு, ஃபைட் சாங் இருக்கு, டெத் சாங் இருக்கு. டெத் ஆகுற மாதிரியான ஒரு இதுவே கொடுக்குறீங்க, ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி டெத் இதுவே கொடுக்குறீங்க, இந்த மாதிரி நினைச்சிருவீங்க அப்படின்னு அந்த மாதிரியே கொடுக்குறீங்க. இனிமே வந்து நிறைய கேரக்டர் ரோல்ஸ்ல வந்து நிறைய பண்ண மாட்டேன், அண்ட் இனிமே நான் வந்துட்டு ஹீரோ தான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த அளவு ஆதங்கம் ஏன்? உண்மைதான், அது நான் சொன்னது உண்மைதான், அதை நான் மாற்றி சொல்ல போகிறதில்ல. என்னன்னா சும்மா ஃபோர்ஸ்டாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி ஒரு இம்பாக்டில் ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி அது வந்து சாவுது அப்படின்னா, ஆனால் நான் பண்ண படங்கள் நான் ரெக்ரெட் பண்ணல. நான் பண்ண படங்கள் எல்லாமே நான் கதை கேட்டு பிடிச்சி ஆசைப்பட்டு பண்ண படங்கள் தான். ஸோ சில படங்கள் நமக்கு வரும்ல, கதை கேட்போம், நம்ம நிறைய கதை கேட்போம், பார்த்தா இதுக்காக ஒரு கேரக்டர் உருவாக்கிய சம்மந்தமே இல்லாமல் செத்து போவோம். அதை நம்மகிட்ட சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும்னு நான் சொன்னேன். அதெல்லாம் இங்கே வந்து ஓகே, இங்கே இந்த மாதிரி நடிக்கிறது வந்து கொஞ்சம் சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இனிமேல் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்ல, கேரக்டர்ஸ் கண்டிப்பாக நடிப்பேன், ஆனால் எக்ஸ்ட்ரீம்லி சூஸியாக இருப்பேன், லீடாக பண்ணுறது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ இப்போ 2024 முடிஞ்சதுனால இந்த கொஷின் கேட்குறேன், 2024 என்னை வச்சு செஞ்சிருச்சு இந்த விஷயம் அப்படின்னா அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்லை, வருஷம் தான் எல்லாமே. சினிமாவே நம்ம லைட்டாக செய்யும், சினிமாவில் இருக்க நண்பர்கள் செய்வாங்க, ஸோ அதெல்லாம் ஓகே தான்.
அது ஓகே, இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த ஜாப், பார்ட் ஆஃப் த லைஃப். ஜாலி. ஸோ ஒரு சின்ன ஃபைனலாக ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் அண்ணா. நான் இந்த ரேபிட் ஃபயரில் கொஷின் கேட்பேன். கேட்டதுக்கு அப்புறமா வந்து இதுக்கான ஒரு சின்ன ரீசன் மட்டும் சொல்லணும். மேம், டீ ஆர் காஃபி? காஃபி. ஸோ காஃபினா லாஸ்ட்டாக இருக்கக்கூடாது, காஃபி டேட் போயிருக்கீங்களா? காஃபி டேட்டா? ம். ஆமாம், ஐ ஹேட் அ நரேஷன். அது அது டேட்டுன்னு சொல்ல date மா. முடியாது இல்லை. அப்ப காஃபி narration. டேட்ஸ். நரேஷன் காஃபி டேட் போனதில்லை. ஸோ அண்ணாக்கு நான் பிரியாணி ஆர் தயிர் சாதம்? 100% பிரியாணி தான். தயிர் சாதம் பக்கமே போக மாட்டேன் நான். ஓ, தயிர் சாதம் எது வேணால் கேளுங்க, நோ தான். சமைப்பீங்களாண்ணா? சூப்பராக சாப்பிடுவேன். சாப்பிடுவேன், சமைக்க மாட்டேன். சமையல் கட்டுப்பாடு. சுடு தண்ணி வைக்க தெரியும், அதுக்கு யாரும் வீட்டில் இல்லைன்னா வேறு வழியில் சுட்டு பிளாக் காஃபி போட்டு குடிப்பேன். ஸோ மேம்க்கு ஜிம் ஆர் ஸ்லீப்? Gym or sleep? ஸ்லீப். Sleep, gym. ஜிம். Yeah, dude. How much I வா, வாட் ஆஃப் yeah, me also. ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா? Yeah, 100%. You go to gym? Gym? அவ்வளோ டவுட்டாக கேட்குறேன். Not in Chennai, but இந்த டாபிக் எனக்கு சம்மந்தம் இல்லை, அதனால நான் வரல. ஸோ அடுத்தவங்களுக்கு ரஜினி ஆர் விஜய்? Oh my god. இது இதுதான் கொஞ்சம் thumbnail. காம்ப்ளிகேட்டான கேள்வி தான். இதுதான் வீடியோட தம்ப்நெயில். நீங்க சொல்ல போறது ஆன்சர். Both. அப்படி நான் சொல்ல மாட்டவே. So you asked answer, right? He gave you one. ஒன் ஆன்சர் இல்லை, ஏதாவது ஒன்று. Yeah, one answer both. Yeah, both. அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல. We might like Rajini sir in few films, Vijay sir in few films. No, every films I like. Both of them. சேஃபர் சைட். சரி, ஓகே. என்ன பிடிக்கும் ரஜினி சார், ஆனால் என்ன பிடிக்கும் விஜய் சார் பர்டிகுலரா? So, Rajini sir attitude. Powerful. It's like a lion. He's that, you know, in the screen we get that. Even Vijay sir is also. It's also equally powerful. Vijay sir, what I like is like that. In Gilly, does that family moments. Cuteness. Cute. That also is very Comedy. and the humor time is also very nice. I like that. And dance. Vijay sir oda dance. ஓகே. ஸோ இப்போ அண்ணாக்கு திரும்பவும் மணிரத்னம் ஆர் லோகேஷ் கனகராஜ்? லோகேஷ் கனகராஜ் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அதனால் ஆல்சோ ஐ லவ் ஹிஸ் ஒர்க். பட் நம்ம சினிமா ஆரம்ப காலத்தில் சின்ன வயசுலேருந்து பார்த்து வியந்த படங்கள் அதெல்லாம் இருக்குல்ல, மணி சார் ரொம்ப பிடிக்கும். பட் ஆல்வேஸ் ஐ கான்ட் லீவ் லோகேஷ் ஆல்சோ இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். லோகேஷோட ஒர்க்ஸ் பெரிய பெரிய லவ். ஸோ அதனால் ரெண்டு பேருமே போத் ஆஃப் தேம் அது லைக் அமேசிங் இன் தேர் ஸ்டைல், தேர் ஸ்டோரி டெல்லிங், தேர் ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் அண்ட் ஆல். ஸோ அதனால் ரெண்டு பேருமே சூப்பர். பிடிக்கும். ஓகே. அடுத்தது சார் உங்களுக்கு ரோட் சைட் ஷாப் ஆர் 5-star ஹோட்டல்? இந்த மாதிரிக்கெல்லாம் எனக்கு கேட்க மாட்டேங்க. சொல்லலாம் தாராளமா, நீங்க கூட Roadside சொல்லலாம். shop or 5-star hotel? According to budget. சூப்பர், பர்ஃபெக்ட். Perfect. நீங்க கேட்டீங்க இந்த நம்மலாம் क्वेश्चन. வந்து பக்கா ரோட் சைடு தான். எனக்கெல்லாம் வந்து நல்லா சாப்பிடுவோம் ரோட் சைடில். நான் இந்த மெட்ராஸ்லாம் ரீட் ஆகி ஒரு தடவை தெரியாதனமாக ஒரு மீட்டிங் பண்ணுவோம் ஸ்டார் ஹோட்டலுக்கு. அங்கே போய்ட்டு கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், லைட்டாக ஒரு ஒயின் குடித்தேன், அவள் தான் போட்டு 2-3 நாள் ஃபுட் பாய்சன் ஆகிப்போச்சு. நான் எவ்வளோ நாள் போய் ஜாலியாக ரோடு கடையில் சாப்பிட்ருக்கேன், ஒன்றுமே ஆகாது. ஒரு நாள் போய் சாப்பிட்டா முடிஞ்சு கடை. அதனால் இப்போ வரைக்கும் எனக்கு அதோட எஃபெக்ட் இப்போ வரைக்கும் நான் பயப்படுவேன் ஸ்டார் ஹோட்டல்ஸில் சாப்பிட்றதுக்கு. மீன்ஸ் எஸ்பெஷலி சீ ஃபுட், நாட் அதர் ஃபுட்ஸ், பட் சீ ஃபுட் கொஞ்சம் பயப்படுவேன். இப்போ வரைக்கும் மோஸ்ட்லி சாப்பிட மாட்டேன். இப்போ வரைக்கும் எப்போ நடந்து 7-8 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து மேம்க்கு பீச் ஆர் ஹில் ஸ்டேஷன்? Beach. ஒய்? I like water. வாட்டர், அதனால. ஸோ இது நீங்க கூட சொல்லலாம், நீங்க டக்குன்னு கையை எடுத்தீங்க, அதனால நீங்களும் சொல்லலாம். Yeah, why did you do? Ayyo, I did because I like ஹில் ஸ்டேஷன். station. ஹில் ஸ்டேஷன். இந்த கொஸ்டினும் உங்களுக்கு தான். ஃபகத் ஃபாசில் ஆர் விஜய் சேதுபதி? Both. போத். நோ, இது வந்து கண்டினியூவா போத் போயிட்டு இருக்கு. I want to produce Vijay Sethupathi and I want to act with Fahad Fasil. சொந்த ஊர் எது எப்படி உங்களுக்கு? answer? Huh? I'll சொந்த take ஊர். it. You will take it? I'll take it. I'll note it down. Yeah. ஆனாலும் அதுவும் போத் தான் ஆக்சுவலி. ஸோ அடுத்து கமல் சார் ஆர் மோகன்லால்? கமல் சார். Kamal Lal. கமல் சார். புரியுங்க, இதெல்லாம் நம்ம இவங்களை பற்றிலாம் கருத்து சொல்கிறது நமக்கு வயசும் கிடையாது, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கருத்துல கிடையாது. நான் பிடிக்கும் பிடிக்குன்றது வந்து எல்லாருமே தான் பிடிக்கும். எப்படி பிடிக்கும்? நம்ம சினிமா தெரியாத போது நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம ஒன்று சொல்லுவோம். இப்போ நம்ம சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த இந்த ஒர்க்கை பார்க்குறோம், எல்லாரோட நடிப்பு The பார்க்குறோம். problem is both of them have fans. Please say one name.
The other fan will be இல்லை நாட் only that much. If we are not part of the industry, we can just say as a common audience. அப்படி சொல்ல எனக்கு yeah, ஒரு correct. தோணுது. That's what I told. இப்போ நான் இப்போ இங்கே இருக்கோன்னா ஐ அட்மைர் போத் ஆஃப் தம் ஒர்க். எனக்கு இப்போ வந்து கமல் சார் 2 பேருமே ஒரே படத்தை நடிச்சிருக்கேன். பாபநாசன் கமல் சார் நடிச்சிருக்காரு, அங்கே திருஷ்யம் நடிச்சிருக்காரு. 2 பேருமே நடிச்சிருக்கோம். 2 பேருமே பயங்கரமாக இருப்பாங்க அவங்கவுங்க இதில் ஸ்டைலில். ஸோ அது எப்படி நம்ம பிரித்து பார்க்க முடியும்? ஸ்பெசிஃபிக்காக அவர் சொன்ன மாதிரி இந்த விஷயம் கமல் சார்கிட்ட பிடிக்கும், இந்த விஷயம் மோகன். கமல் சார்னா இஸ் லவ் டுவர்ட்ஸ் சினிமா. ஹி வாண்ட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர், ஹி வாண்ட்ஸ் டு கிவ் சம்திங் டு சினிமா. New technology. யா நியூ டெக்னாலஜி. அதுக்கப்புறம் ஒரு 10 எப்பவுமே ஒரு சேயிங் இருக்குது. நாங்கள் சினிமா நம்ம ஒரு 15-20 வருஷமாக நம்ம ஆரம்ப காலேஜ் ஸ்கூல் முடிஞ்ச டைம், காலேஜ் டைம்லேருந்து சினிமா பற்றி பேசி சொல்லுது. அப்போ அது வரும்போது என்னென்னா அவர் எப்போவுமே நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருப்போம். எப்போவுமே ஒரு 10 இயர்ஸ் அட்வான்ஸ்டாகவே இருப்பார். அப்போ பண்ண குருதி பொண்ணலாக இருக்கட்டும், இல்லைனா ஏராம் எல்லா படமும் இருக்கும். ஃபஸ்ட்டு டார்க் காமெடி, மும்பை எக்ஸ்பிரஸ்னு ஒரு படம். ஸோ எல்லாமே அவர் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்வான்ஸ்டாக இருப்பார். இன்றைக்கி நீங்கள் போய் ஒரு கேமராமேன் கூட ஒர்க் பண்ணுறாருன்னா அந்த கேமராமேனுக்கு வந்து கேமராவோட அட்வான்ஸ்மெண்ட்டில் நீங்கள் என்ன நாலேஜ் இருக்கோ அது கமல் சாருக்கு இருக்கும். ஸோ அது வந்து அவ்வளோ ஒரு அப்டேட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ அதே என் ஃப்ரெண்டு ஒரு விஷயம் சொல்லி அந்த படத்தில் ஒர்க் பண்ணுவார். ஏதோ ஒரு நாள் ஷூட் டிலே ஆகிடுச்சான். டிலே ஆனோடனே ஒரு 2-3 hours டிலே போல் உடனே கமல் சார் வந்து ஓகே நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் கிவ் மீ லேப்டாப் அப்படின்னாராம். லேப்டாப் விட்டு உடனே ஸ்டார்டட் சீயிங் சம் மூவிஸ். சார் இல்லை சார் 2 years சாரி இல்லை யூ ஹவ் கிவன் மீ 2 hours டு லேர்ன் சம்திங் அப்படின்னாராம். ஸோ அதனால் வந்து அது வந்து இங்கே எத்தனை பேருக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து he wants to do something for the cinema. He's always thinking about cinema. Whatever he's invested. இன்னொன்று சொல்லுவாங்க, அவர் வந்து கமர்ஷியல் படங்களும் பண்ணியிருக்காரு, ஆர்ட் ஃபிலிம், அதே மாதிரி தனக்கு தேவையான சினிமாவும் பண்ணியிருக்காரு. அப்போ இது வந்து ரெண்டுமே, ஏன்னா ஒரு கமர்ஷியல் சினிமா பண்ணுறதுக்கு காரணமே வந்து நான் பிடிச்ச சினிமா பண்ணுறதுக்காக தான் நான் கமர்ஷியல் படங்களே பண்ணுறேன்னு சொல்லுவாராம். ஸோ திஸ் ஆல் இஸ் லைக் அமேசிங். நோ, அது பெரிய லேர்னிங். அவரை பற்றி நம்ம தெரில. அது ஏன்னா எனக்கு ரொம்ப பர்சனலாக என்ன சீரியஸான எமோஷனல் சீன்ஸ் கூட ஓகே, ஆனால் அந்த ஜாலியான சீன்ஸ்லாம் பயங்கரமாக நடிப்பார். அதெல்லாம் இந்த வசூல்ராஜா MBBS பஞ்சதந்திரம் அசால்ட்டாக வரல வந்துடும். ஸோ இந்த கொஷினும் வந்துட்டு உங்களுக்கு தான். இளையராஜா ஆர் ஏஆர் ரஹ்மான்? இளையராஜா. ஏஆர் ரஹ்மான் சாரும் பிடிக்கும். ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக என்னோடய ஃபேவரட் சாங் எல்லாம் கேட்டாங்க, அது ஏஆர் ரஹ்மான் சார் சாங் தான். ஸோ அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் சாரோட மேஷப்லாம் 2-3 வச்சுருக்கு, அதை கேட்பேன். பட் நான் சில டைமில் நமக்கு ரொம்ப அதிகமாக நான் கேட்குறது இளையராஜா சார் கேட்பேன் நான் அதிகமாக. பட் ஐ கான் சே நோ டு ஏஆர் ரஹ்மான் சார். ஏன்னா ஏஆர் ரஹ்மான் சார் அது நான் சொல்லுவோம், அது நான் ஒரு வார்த்தை சொல்லி ஜாலியாக பேசிப்போம் எல்லாரும் அந்த மாதிரி. ஏன்னா 2 பேருமே பயங்கரமான மியூசிக். அது வந்து இப்போ கூட இந்த வீரபாண்டி கோட்டையிலேன்னு ஒரு பாட்டு இருக்கு. எவ்வளோ தடவை கேட்டாலும் அது வந்து நமக்கு அந்த மியூசிக் அவர் யூஸ் பண்ணது. அப்புறம் காதல் தேசம் ஒரு பாட்டு இருக்கு, அது ஹலோ டாக்டர் ஆர்டிவி காட்சின்னு ஒரு பாட்டு இருக்கு. இதெல்லாம் திருப்பாச்சி அது மாதிரி நிறைய பாட்டு. composition. ஹலோ டாக்டர் அந்த பாட்டுலாம் நடுவில் சரண பிச்சிருப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து பட் இளையராஜா சார் வந்து எப்படின்னா ஒரு அப்படி Emotional. அப்படி ஒரு மாதிரி ஒரு வேற மைண்ட் உலகத்துக்கு அப்செட்டா இருந்தாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, அந்த ஒரு சாங் கேட்டால் நம்ம கூட யாரும் இருக்கிற மாதிரியே தோணும். ஸோ அந்த மாதிரி பாட்டு பாடுவீங்களோ? Headache. அல்ல சரி. பாட சொல்லிட்டாங்க. நான் Wrong answer. headache, throat infection. Aishu will sing. No, I can't sing. I'm in a very bad. Niharika is still singing Hindi. Kalai sing so. Did I tell you or Hindi? Did I tell you or remember? Okay, sir. எனக்கு வந்துட்டு கலையரசன் அண்ணா தான் ஏஆர் ரஹ்மான் சாங் இப்போ ரீசெண்டா ஏதோ பாட்டு கேட்டேன்னு சொன்னாரு. ஒரே ஒரு அண்ணா கொஞ்சம் மரியாதை இருக்குன்னு நினைக்கிறேன் வெளில அது கேட்டு. ஒரே ஒரு பாட்டு. நீங்க பாட்டை வச்சு என்னென்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால வேணாம், பாட்டு வேணாம். அந்த ஏஆர் ரஹ்மான் சார் என்ன சாங்னு சொல்லுங்க. அந்த ஏஆர் ரஹ்மான் சாங் எனக்கு இப்போ ரீசெண்டா பிடிக்கும். அதான் இது காதலிக்க நேரமில்லை, ஒரு 2 லைன் அந்த பாட்டு. ஐயோ இந்த பாட்டை சொன்னா ஒரு மைண்ட்ல ஒரு விஷயம் வருது. ஐ கேன் கெஸ் தட் விஷுவல். இந்த மெட்ராஸ்காரன் படம் வந்துட்டு பார்க்கணும்னு வர ஆடியன்ஸ்க்கு வந்து எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அண்ட் இந்த பார்க்கணும்னா எந்த மைண்ட் செட்டோட வரலாம்? If you're a film lover and you like to படம் பார்க்குற மைண்ட் செட்டில் வாங்க. Ama, that's what. If you're a film lover, if you're in the mood to watch a good film that will give you full paisa vasool, please come to Madraskaran on Jan 10th. தேங்க்யூ ஸோ மச். ஸோ மெட்ராஸ்காரன் படம் வந்து டேட்டரில் வரணும், வரப்போ வந்துட்டு அது வேற லெவல் வந்து ஹிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தந்தி டிவி சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். Thank you.